வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 238. கற்பனை கலைந்தது கவி நிலைத்தது என்பது தலைப்பு. அன்று இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிய மாலை 6 மணியாய்விடவே வெளியில் வந்தோம். நின்றிருந்த பெரும் கூட்டம் கைகள் கொட்டி நீடூழி வாழ்க நல்லாட்சி என்றார். நன்றி என்று நமஸ்கரித்து உரக்கச் சொன்னேன். நான் விழித்து கொண்டேன். பின் கண்டதெல்லாம் ஒன்றி நின்ற அறிவோடு உறங்கும்போது உதித்த கனவென்று அறிந்தேன். எழுதிவிட்டேன். அருட்தந்தை எத்தனை அழகாக இதுவரை சொன்ன உன்னதமான சீர்திருத்தம் நிறைந்த அரசியல் திட்டங்கள் யாவும் தூங்கும்போது என்னுள் உதித்த கனவென்று அறிந்து கொண்டேன் என்கிறார். கனவிலிருந்து விழித்து கொண்ட பிறகு கற்பனை கலைந்தது. ஆனாலும் இந்த கவிகள் நிலைத்து நின்று விட்டன. ஏற்கனவே அருட்தந்தை சொன்னதை படித்தோம். இது என் கனவாக இருந்தாலும் இந்த என்னுடைய எண்ணம் விரிந்து 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 பல பேர் மனதில் பிரதிபலித்து அவர்கள் கூடி எண்ணி செயலாய் ஒரு காலத்தில் விளைந்தால் அதில் வியப்பென்ன இருக்க முடியும். எனவே நாமும் நம்புவோம், விரைவில் இந்த நல்லாட்சி மலரட்டும். அருட்தந்தை சொல்கிறார்கள், 6 மணி நாங்கள் எல்லோரும் உயர்ந்த கடமைகளை அரசியலில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை வகுத்து பிறகு வெளியில் வந்தோம். நின்றிருந்த பெரும் கூட்டம் கைகளை தட்டி நீடூழி வாழ்க நல்லாட்சி என்ற ஒரு வாழ்த்து கொடுக்கிறார்கள். அருட்தந்தை நன்றி என்று அவர்களை நோக்கி வணங்கி உரத்த குரலில் சொல்கிறார். அதன் பிறகு விழித்து கொள்கிறார். விழித்து கொண்ட பின் சிந்திக்கிறார். இதுவரை கண்டதெல்லாம் கனவுதான். எப்படி உதித்தது இந்த கனவு? உறங்குவதற்கு முன்பு ஒன்றி நின்ற அறிவோடு உறங்கச் சென்றதால் உயர்ந்த தத்துவங்கள் கனவாக மலர்ந்தன. அப்படி கனவாக மலர்ந்தவற்றை நான் எழுத்திலும் கொண்டு வந்து விட்டேன் என்கிறார் குருநாதர். நன்றி. வாழ்க வளமுடன்.